Taste the Daily. கோவை மாவட்டம் சலக்கரிச்சல் கிராமத்தில் தனியார் காற்றாலை விசிறியின் இயந்திர பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காற்றின் வேகம் காரணமாக தீ மளமளவென பரவி காற்றாலையின் இறக்கைகள் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து தாமதமாக சென்ற தீயணைப்புத் துறையினர் பெரும் முயற்சிக்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திடீரென காற்றாலை விசிறியில் தீப்பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே சட்டவிரோத சூதாட்டம் நடைபெறும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கிலிகாம்பட்டியில் உள்ள விவசாய தோட்டத்தில் திமுக பிரமுகர் பாலன் என்பவரின் தலைமையில் சூதாட்டம் நடைபெற்று வருவதாகவும் வெற்றி பெறுவோருக்கு 1/2 கிராம் தங்க நாணயம் வழங்கி கூலி தொழிலாளர்களுக்கு ஆசை காட்டி வரவழைப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. ஆளும் கட்சியினர் என்ற மமதையில் ஏவல் துறையினரின் உதவியுடன் நடைபெறும் இந்த சூதாட்டத்தால் அப்பாவி கூலி தொழிலாளர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நீலமங்கலம் பகுதியில் இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தியாகதுருகம் சாலையில் உள்ள குமரேசன் என்பவரின் மளிகை கடை முன்பு நிறுத்தியிருந்த அவருடைய இருசக்கர வாகனம் காணாமல் போனது. இதையடுத்து அங்கிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போது அதில் 2 நபர்கள் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல் துறையினர் முறையாக ரோந்து மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.